1980 மாடல் இந்த ஜீப்பை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற 3 டோர்ஸையும் கழட்டி தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்கிற சீட் எல்லாத்தையும் கழட்டிட்டு சைடில் இருக்கிற ஷீல்டெல்லாம் கழட்டிட்டா தான் இந்த டாப்பு மேலே இருந்து தூக்கி எடுத்து வெளில போட முடியும். இதில் இருக்கிற எல்லா போல்டுமே ரஸ்ட் ஆயிருந்துச்சு. ஸோ கட்டிங் மிஷின் எடுத்து இருக்கிற போல்டு எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரே ஸ்மெல்லு வேறு, இந்த ஃபைபர் எரிஞ்சாலே ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லாம் வேறு அடிச்சுது. அப்புறம் கிளாஸ்க்கு மேலே இருக்கிற போல்டு, அப்புறம் கிளாஸுக்குள்ளே இருக்கிற போல்டு, கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா போல்டையும் கழட்டிட்டு டாப்பை தூக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ இருக்கும் போல். ஆனால் வண்டி மேலே நின்று தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக தூக்கி கீழே வச்சிட்டோம். நாங்கள் இருந்ததே 3 பேர் தான். அதில் ஒருத்தர் வீடியோ எடுத்தார். மீதி 2 பேர் தூக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. டாப்பை கழட்டின பிறகு தான் பார்க்கவே ஒரு அழகாகவே இருந்துச்சு. ஒரு ஜீப் லுக்கு அப்போ தான் வந்துச்சு எங்களுக்கு. இன்டீரியர் ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருந்துச்சு. சீட்டு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பெருக்கி தூக்கி வெளியில் கொட்டிட்டு வண்டியை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் இதில் இந்த ரோல் பார், அப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பெயிண்ட்டு, டயரு இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். ஒரு ரைடு ஓட்டினா தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் ரோடு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேயே ஒரு ஆஃப் ரோடு போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.